ஓபிஎஸ் பக்கம் தற்பொழுது அதிமுகவின் நிர்வாகிகள் குவிந்து வருகிறார்கள். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணப்பலத்தை வைத்துக் கொண்டுதான் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்களை தன் பக்கம் வைத்திருக்கிறார் என்றும், பணம் காலியாகும் பொழுது எடப்பாடி பழனிசாமியை விரட்டி அடித்து விடுவார்கள் முன்னாள் அமைச்சர்கள் என்றும் தற்பொழுது கடுமையான விமர்சனத்தை சேலத்திலும் நேற்று நடைபெற்ற ஊட்டி மாநாட்டிலும் கூறியுள்ளார். தற்பொழுது என்னிடம் இருந்து இரட்டை இலை சின்னத்தையும் கொடியையும் பறித்து விடலாம், ஆனால் நிரந்தரமாக கிடையாது. மக்கள் என்னை எப்பொழுதுமே நேசிக்கிறார்கள் என்றும், தற்பொழுது நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நிச்சயமாக எனக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியை மட்டுமல்ல, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்களையும் துரோகிகளையும் விரட்டி அடிப்பேன். இது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் மீது சத்தியமாக நான் உறுதிமொழி எடுக்கிறேன் என்றும் சேலத்தில் பேசியுள்ளார் பன்னீர்செல்வம் அவர்கள். சேலத்தில் மட்டுமல்ல, பன்னீர்செல்வம் அவர்கள் ஊட்டியிலும் பேசியது அதிமுகவின் நிர்வாகிகள் தன் பக்கம் வரவழைத்ததற்கும் மிக முக்கியமான பங்காக மாறிவிட்டது. எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊரான சேலத்திலேயே தற்பொழுது கிளர்ச்சிகளாக அதிமுகவினர்கள் செயல்படுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி சேலத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் விரட்டியடிக்கப்படுவார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்திற்குள்ளே வர முடியாது என்றும் தற்பொழுது பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நிர்வாகிகள் பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் துரோகி. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை வகித்தால் தோல்விதான் தழுவும். கடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இடைத்தேர்தலாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை வகித்தார். வெற்றியா தழுவி தந்தார், தோல்விதான் அனைத்திலும் தழுவி தந்தார் என்றும் கடுமையான விமர்சனமும் தற்பொழுது பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சரான KP பழனிசாமி, வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், CD பிரபாகரன், அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் இவர்களும் கூறியுள்ளனர். தற்பொழுது நேற்று நடைபெற்ற ஊட்டியில் பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்பதற்காகத்தான் நான் இந்த களத்தில் இறங்கியிருக்கிறேன் என்றும், எனக்கு பக்கபலமாக அதிமுகவின் தொண்டர்கள் இருப்பார்கள் என்றும் OPS கூறியுள்ளார்.